ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மீல் வித் சவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செஃப் வெங்கடேஷ் பத் சாருடைய ஸ்பெஷல் மங்களூர் போண்டா வித் ரயில்வே சட்னி. இது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, ப்ளஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ரெய்னி சீசனில் இதை சட்டுன்னு பண்ணி ஃபேமிலியோடு சேர்ந்து நல்லா சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 200 ml திக் கர்ட் ஆட் பண்ண சொல்லியிருந்தார். ஸோ தயிர் ஒரு 200 ml தயிர், 250 ml மைதா போட்டுக்கிறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் 200 ml கர்டு. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பொடி பொடியாக சாப் பண்ணதை ஆட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் க்ரீன் சில்லிஸும் பொடி பொடியாக சாப் பண்ணது. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பொடி பொடியாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 பெப்பர் கார்ன்ஸ், மிளகு, ஒரு 10லேருந்து 15 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோடா மாவு, குக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடா, அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன். அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா சீட்ஸ், சீரகம், அதையும் நம்ம இந்த மிக்சரோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மங்களூர் போண்டா மாவு பண்ணும்போது அவர் சுத்தமாக தண்ணியே ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தயிரில் தான் அந்த கன்சிஸ்டன்சி, மாவு கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதனால் நான் ஒரு 50 ml தயிர் நான் எனக்கு தேவைப்பட்டது, அதனால் நான் யூஸ் பண்ணேன், போட்டிருக்கேன் நான் 50 ml தயிர். அதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அவர் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதுவை சொன்னார் அப்படின்னா, முக்கியமான விஷயம், நல்லா அந்த மாவை பீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நானும் சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக அவர் நல்லா பீட் பண்ணிக்க சொன்னார். கைவிடாமல் நல்லா பீட் பண்ண சொன்னார் மாவை. ஸோ ஒரு 2-3 வாட்டி நான் நல்லா கைவிடாமல் மாவை நல்லா பீட் பண்ணேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அதை நல்லா மாவை 3 வாட்டி பீட் பண்ணி விட்டேன் நல்லா. அண்ட் இந்த மாவு பீட் பண்ணுறது அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஸோ ஒரு வாட்டி
எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை நடுவில் கொண்டு வந்துட்டு எல்லா மாவையும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நான் பீட் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணனான்னு தெரியல. அது போண்டா போடும்போது தான் தெரியும் அது எப்படி நல்லா ஃப்ளஃபியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 times 4 times நல்லா பீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாவை வந்து ஒரு 15 minutes வந்து ரூம் டெம்பரேச்சரில் அவர் தனியாக வைக்க சொல்லியிருந்தார். ஸோ நானும் வந்து அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த ரயில்வே சட்னி எல்லாத்தையும் அவர் சொன்ன அளவுலேயே வந்து நான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ரயில்வே சட்னியும் வந்து வித்தின் ஒரு 2-3 minutesல நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆயிலையும் வந்து மீடியம் ஹீட் ஆயிலில் இந்த போண்டாஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வந்து போட ஆரம்பித்தேன். அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப லோ ஹீட்லேயே வைக்காதீங்க, ரொம்ப ஹை ஹீட்லேயும் வைக்காதீங்கன்னு சொன்னார். இல்லைனா உங்களுக்கு அந்த ஆரஞ்சிஷ் கலரில் இருக்கிற அந்த போண்டா வந்து உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த உள்ளேயும் வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வந்து வேகாமல் போயிடும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் ஸ்லோவாக வந்து இந்த போண்டாவுடைய கலரும் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து கலர் மாறிச்சு. ஒயிட்லேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோவிஷாக போயிட்டு அண்ட் அந்த போண்டா ஆரஞ்ச் போண்டா கலரில் வந்து மாறிச்சு. ஆக்சுவலாக அவுட்டரில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருந்தது அண்ட் இன்சைட் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக போண்டா. அண்ட் அந்த ரயில்வே சட்னியோடு வந்து சாப்பிடும்போது இட் வாஸ் ஸோ குட், ரொம்ப நல்லா இருந்தது. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இதை. அதுவும் ஸ்பெஷலி இப்போ வந்து சென்னையில் ரெய்னி சீசன். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாம் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மேங்களூர் போண்டா வித் ரயில்வே சட்னி கண்டிப்பாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். Stay safe. Bye.